ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை சாப்பிடணும், டயட்டு ஃபாலோ பண்ணணும், முடியுமா? முடியும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க எப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். கோதுமையில பிரியாணி தாங்க செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 டம்ளர் கோதுமையை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். அது நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சுத்தமா வடிகட்டிடுங்க. தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நல்லா ஒரு மிக்சியில போட்டு 2ஆ 3ஆ நல்லா ரவை பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறத்துல நல்லா புடைச்சு அந்த பொட்டெல்லாம் போன பிறகு நல்லா தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சு குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறோம். குக்கர் எடுத்து வச்சு அந்த குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் போட்டு வகைகளான பட்டை, கிராம்பு, வாசனைக்காக ஏலக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டை வகைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பச்சை மிளகாய், நீளமா அறுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், அது ரெண்டையும் போட்டு அந்த பெரிய வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிட்டு இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளியை வந்து 2ஆ 3ஆ அறுத்து வச்சிருக்கோம். அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த தக்காளி வெங்காயம் வேகணுங்கிறதுக்காக வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ வரமிளகாத்தூள், பிரியாணி மசாலா தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் கறி எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிக்கன் கறி இதில் போட்டுட்டு அந்த மசாலாவோட அந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா வந்து கறியில நல்லா இறங்குனாதான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து ஹெல்த்தியான கோதுமை பிரியாணி தான் செய்யறோம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து டிஃப்ரெண்டான அரிசியில எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. நம்ம குதிரைவாலி அரிசியில கூட பிரியாணி செஞ்சோம். அந்த வீடியோ உங்களுக்கு நான் இந்த கார்டுல தரேன். நீங்க போய் செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கறி நல்லா வேக விட்டாச்சு, மசாலாவும் ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் 1 டம்ளர் கோதுமை எடுத்ததுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். அப்பதான் வந்து பிரியாணியோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லா அரிசின்னு சொல்லிட்டு நான் கோதுமை நல்லா வெந்து வந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி 2ஆ 3ஆ அரைச்சி வச்சுக்கிற பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரியாணிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா இலை இல்லாம கம்ப்ளீட்டே ஆகாது. நான் வந்து கொத்தமல்லி இலை வச்சிருக்கேன். அந்த கொத்தமல்லி இலையை பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேலால அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான கோதுமை பிரியாணி ரெடி. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க கோதுமை சப்பாத்தி, பூரி அது மாதிரி செஞ்சு சாப்பிடுறீங்க. இதே நீங்க நான்வெஜ் பிரியர்களா இருக்கிறீங்கன்னா இது மாதிரி நான்வெஜ் எடுத்து கோதுமையில செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப ஹெல்த் இருக்கும். ஹெல்த் ரெசிபியா இருக்கும். டயட் ஃபாலோ பண்றவங்க இது மாதிரி கூட டயட் ஃபாலோ பண்றவங்க பிரியாணி சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டயட் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும், பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.